வணக்கம். சிவம். இன்னைக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன் நான். அது என்ன கதைன்னா, இறப்பு நமக்கு எல்லாருக்கும் வரத்தான் போகுது. எல்லாரும் மனுஷனாக பிறந்தவங்க எல்லாருமே ஒரு நாள் இறக்க தான் போகிறோம். நோ ஒன் இஸ் இம்மார்டல். இம்மார்டல்னா என்ன? சாகா வரம் பெற்றவங்க யாருமே கிடையாது. எல்லாரும் ஒரு நாள் இறந்தாகணும். அது மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒருத்தன் வீட்டில் உட்காந்துருக்கும்போது டெத்து இறப்பு, அதாவது எம்மன் சொல்கிறோம் இல்லையா, அந்த எம்மன் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு உயிர் எடுக்க லிஸ்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த எம்மன் ஒரு நாள் ஒரு லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு, இன்றைக்கி யாரை நம்ம கூட கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு கீழே பூமிக்கு வர்றாரு. பூமிக்கு ஒரு வீட்டு கதவை தட்டுறார். லிஸ்ட்டில் முதல் நம்பர் அந்த ஆளோட நம்பர் இருக்குது. அதனால உள்ளே கதவை தட்டினோன்னே கதவை திறக்கிறான் அந்த ஆள். திறந்தவுடனே அவனுக்கு யார் இவரும் தெரியல. வாங்க வாங்க யார் நீங்கள் அப்படின்னு. உள்ளே உட்காந்தவொடனே, நான் தான் யமன், இன்றைக்கி நீ தான் முதல்ல இருக்க, ஆக்சுவலாக உன்னோட உயிர் இன்றைக்கி போகுது அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஐயோ, இன்றைக்கி நம்ம இறந்து போயிடுவோமோ அப்படின்னு என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப பயந்துட்டேன் ஆக்சுவலாக. பிகாஸ் என்னோட லைஃப் முடிஞ்சு போச்சு. ஜாலியாக இருந்துக்கும், இவ்வளோ நாள் ஜாலியாக இருந்துட்டோம், நம்ம ஒன்றுமே இப்படியே பொழுது பழிச்சிட்டோம், நம்ம என்னடா பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் சரி பேசிகிட்டு இருந்தேன். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது டெத்து சொல்லிச்சு, உனக்கு ஏதாவது கடைசி ஆசை எதாவது இருந்தால் சொல்லு, ஏன்னா இன்றைக்கி எப்படி நீ சாப்பிட்ற, அதுக்கப்புறம் நீ எந்த இங்கே பூமியிலேருந்து எதுவும் பண்ண முடியாது, உனக்கு எதாவது ஆசை இருந்தால் சொல்லு, நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவனுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. சரி, நீங்கள் எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு. உடனே நம்ம 2 பேரும் ஒரு காஃபி சாப்பிடுவோம் அப்படின்னு கேட்டுறேன். ஓகே அப்படின்னுச்சு டெத்து, அந்த எம்மன். உடனே என்ன பண்ணால் ஒரு 2 காஃபியை உள்ளே போய் ப்ரிப்பேர் பண்ணான். 2 காஃபியை ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு காஃபியிலே என்ன பண்ணினான்னா கொஞ்சம் மயக்க மருந்தை கொஞ்சம் கலந்துட்டு கொண்டு அந்த மயக்க மருந்து கலந்த காஃபியை அந்த டெத்துக்கு அந்த யமனை கொடுத்துட்டு இவன் நார்மல் காஃபியை குடிச்சிட்டான். குடிச்சோன்னு என்னாச்சு, கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே அந்த யமன் அப்படியே அந்த காஃபி குடித்த போதையில் அப்படியே சாஞ்சிட்டார், அப்படியே லைட்டாக தூங்கிட்டார். அப்படியே இவன் கொஞ்ச நேரம் கழித்து என்ன பண்ணான், அந்த நேரத்தில் அந்த யமன் வச்சிருக்க லிஸ்ட் எடுத்து பார்க்குறான். அவன் லிஸ்ட்டு நிறைய பேரோட லிஸ்ட் இருக்குது அதில், ஒவ்வொரு வரிசையாக. அதில் இவன் ஃபஸ்ட் நேம் இவனு தான் இருக்குது. அதை என்ன பண்ணுறான், அதை அப்படியே அடிச்சுட்டு அதை கடைசி லிஸ்ட்டாக கொண்டு போயிடுறான். இப்போ என்ன நினைக்கிறான், அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம இன்றைக்கி போக மாட்டோம், லிஸ்ட்டு கீழே போனதுனால இன்னும் கொஞ்ச நாள் நம்ம உயிரோடு இருப்போம், இன்றைக்கி நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அடித்து கீழே எழுதிடுறான். எழுதி அடிச்சுட்டு சத்தம் போட உட்காந்துக்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து மயக்கம் தெரிஞ்சு அந்த எம்மன் முடிக்கிறார். முடித்தவுடனே அவருக்கு சந்தோஷமாக சொல்கிறாரு, நல்லா இருந்துச்சுப்பா காஃபி, சூப்பராக இருந்துச்சு காஃபி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, இவ்வளோ நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு காஃபி நான் சாப்பிட்டதே இல்லை, அதுக்காக நான் உனக்கு ஏதாவது பிரதிபகாரமாக பண்ணணும், உனக்கு பதிலுக்கு ஏதாவது நான் செய்யணும்னு நினைக்கிறேன், அதனால் நான் ஃபஸ்ட்டு இப்போ முதல்ல உன்னோட உயிர் தான் எடுக்கணும்னு நினச்சி முதல்ல லிஸ்ட்டு உன் பேர் வச்சுருந்தேன், இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா கீழேருந்து வரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கீழேருந்துன்னா அடியிலேருந்து வர்றேன் அப்படின்னு, அப்போ உன் பேர் கடைசியில் தான் வரும், அதனால கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொன்னா, இப்போ இவனுக்கு எப்படி இருந்திருக்கும், இவன் தான் கடைசியில் இருக்கான். அப்போது என்ன அர்த்தம் இதுலேருந்து புரியுது நமக்கு, இறப்புன்னு வந்துட்டா when death comes no one can stop. இறப்புன்னு வந்துட்டா யாராலையும் தடுக்க முடியாது. இந்த பதிவை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம். இரவல் தந்தவன் கேட்கின்றான் அதை இல்லை என்றாலும் விடுவானா, அதாங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்தோம், கொஞ்ச நாள் தங்கணும், போய்த்தான் ஆகணும் ஆக்சுவலாக. இதுதான் இதோட கதையோட நீதி ஆக்சுவலாக. டெத் கம்ஸ்னால் நம்ம போய்த்தான் ஆகணும். ஓகே, தேங்க்யூ.